அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினம் ஒரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 21வது பாடலின் மகிமையை காண்போம். வாழ்க்கை பரபரப்பில் சில நேரங்களில் நாம் அன்றாட வழிபாடுகளை தவறியிருக்கலாம். அம்பிகையை தொடர்ந்து வழிபடாமல் இருந்திருக்கலாம். இதனால் அறியாமையாலேயே ஏதேனும் பாவம் சேர்ந்திருந்தால் அதை போக்கி மீண்டும் அன்னைக்கு நெருக்கமான பக்தனாக மாற உதவும் ஒரு அற்புதமான பாடல் இது. அன்னை அபிராமியின் பல்வேறு திருநாமங்களை சொல்லி அவளை அழைக்கும் இந்த பாடலை வாருங்கள் பார்ப்போம். மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள் வருண சங்கலை செங்கை சகலகலா மயில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும்பொற் கொடியே. அதாவது மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள், அனைத்து மங்களங்களையும் தருபவளே, செம்மையான கலசம் போன்ற மார்பகங்களை உடையவளே, மலைகளின் மகளாகிய பார்வதி தேவியே, வருண சங்கலை செங்கை சகலகலா மயில், சங்கு போன்ற அழகிய கைகளை உடையவளே, அனைத்து கலைகளுக்கும் தலைவியாய் மயில் போல் திகழ்பவளே, தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் புடையாள், பாய்ந்து வரும் கங்கை நதி வீற்றிருக்கும் சடையை உடைய சிவபெருமானின் பக்கத்தில் இருப்பவளே, எல்லாவற்றையும் ஆளும் உரிமையை உடையவளே, பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும்பொற் கொடியே, பிங்கலை நாடியாய் இருப்பவளே, நீலி தேவியே, செந்நிறமுடையவளே, வெண்ணிறமுடையவளே, பசும்பொன் போன்ற மேனியுடைய கொடியே. இதன் எளிய பொருள் விளக்கம்: அம்பிகையே, நீ மங்களமானவள், கலைகளின் நாயகி, சிவபெருமானின் பாதியாய் இருப்பவள். நீயே பிங்கலை, நீலி, லக்ஷ்மி, சரஸ்வதி என பல வடிவங்களில் இருக்கிறாய். உன்னை வணங்கத் தவறிய என் அறியாமையை பொறுத்து என்னை மீண்டும் நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடல் வேண்டுகிறது. பாராயணம் செய்யும் முறை: வழிபாடுகளில் ஏதேனும் குறைகள் ஏற்பட்டதாக உணர்ந்தால் இந்த பாடலை 21 முறை பாராயணம் செய்வது சிறப்பு. அம்பிகையின் படத்தின் முன் நின்று தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு விளக்கேற்றி பாராயணம் செய்யவும். இவ்வாறு செய்வதால் பாவங்கள் நீங்கும். வழிபாடு தவறியதால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி அம்பிகையின் அருள் மீண்டும் கிடைக்கும். அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம். சகலகலா மயில் என்பதால் கலைகள் கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். எப்போதும் அம்பிகையின் பாதுகாப்பும் வழிகாட்டலும் கிடைக்கும். செம்பருத்தி அல்லது சிவப்பு நிற பூக்களை அன்னைக்கு சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக பச்சரிசி வெல்லம் கலந்த பொங்கல் அல்லது பழங்கள் படைக்கலாம். தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது அன்னையின் இயல்பு. நீங்களும் இந்த பாடலை பாராயணம் செய்து அம்பிகையின் முழுமையான அருளை பெறுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 22வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.